ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். உங்க மனசுக்கு பாபா எப்பவுமே ஒரு மருந்தா இருப்பாரு. இந்த பதிவும் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய காயங்களுக்கு மருந்தாகவும், உங்களுடைய சோர்வுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் பாபாவின் அருள்வாக்கு விளங்கும். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் விடியல் வந்துடாதான்னு சொல்லி உன்கிட்ட எப்போவுமே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு. பாபா, எப்போவுமே இருள்லையே இருக்கிற மாதிரி இருக்கே, என் வாழ்க்கையில் எப்போதான் வெளிச்சம் வரும், என் வாழ்க்கைக்கு விடியல் வரவே வராதான்னு சொல்லி என்கிட்ட நீ புலம்புறது என் காதில் கேட்குது. கவலைப்படாத, எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடுறதில்ல. கிடைக்கிறத வச்சு தான் ஒவ்வொருத்தரும் திருப்தியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீயும் அது போலத்தான். நீ என்ன எதிர்பார்க்குறியோ அது அப்பப்போ கிடைக்கணும்னு சொல்லி நினைக்காத. கிடைக்கும்போது கிடைக்கட்டும். எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டுறவங்கெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது இல்லையா என்ன? உனக்கு கிடைச்சதை வச்சு திருப்தியாக வாழ பழகு. உனக்கு என்ன தேவைன்னு சொல்லி உன்னை படைச்ச கடவுளுக்கு நிச்சயமா தெரியும். அது தகுந்த நேரத்தில் உன் கைக்கு வந்து சேரும். உன்னுடைய கடமையை சரிவர செய். சோம்பலுக்கு இடம் கொடுக்காத. எப்போவுமே நாம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கான பலன் நிச்சயமாக பிரபஞ்சத்தால் நமக்கு திருப்பி கிடைக்கும். எந்த இடத்துலையும் சோம்பல் இல்லாமல் நாம் உழைச்சிக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும். உனக்கு என்ன தேவைங்கிறது கடவுளுக்கு தெரியும் இல்லையா? அதை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது கடவுளுடைய பொறுப்பு. நீ நம்பிக்கை மட்டும்தான் வைக்கணும், மற்றதெல்லாம் கடவுள் செயல். எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையை மட்டும் விட்டுடாத. எனக்கு இது கிடைக்கும், இதன் மூலமாக நான் வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேறுவேன், நான் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி நீ உன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இரு. யாரும் உன்னை தூக்கி விடுறதுக்கு வரமாட்டாங்க. நீ தான் முதல் படி, ரெண்டாவது படி, மூணாவது படின்னு ஏறி 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 போய் உன் வாழ்க்கையினுடைய உச்ச உயரத்தை எட்டணும். அதுக்கு நான் எப்போவுமே ஒரு குருவாக இருந்து உனக்கு வழிகாட்டுவேன், துணைக்கும் வருவேன். நான் தான் எல்லாமே செய்கிறேன், எனக்கு தான் எல்லாமே தெரியும்னு சொல்லி நீ எப்பவும் நினைக்காத. அந்த நினைப்பு தான் எப்போவுமே நம்மளை அடிமட்டத்திலேயே நிறுத்தி வைக்கும். எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும் கடவுளேன்னு சொல்லி கடவுள்கிட்ட முதல்ல பணிவோடு இரு. அதுக்கப்புறமா குருவாக என்னை ஏற்றுக்கிட்டு, சாயி எனக்கு இந்த விஷயத்தில் உதவி பண்ணுங்கன்னு எந்த வேலையை தொடங்கினாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய். உன்னுடைய வேலைக்கு என்னென்ன தேவையோ அதற்கான யுக்திகளையும், அதற்கான என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதை உனக்கு நான் தந்து உன்னை அந்த வேலையில் ஜெயிக்க செய்வேன். எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி நீ நினச்சியானா எதையுமே கற்றுக்க முடியாது. எனக்கு தெரியல, எனக்கு உதவுங்கன்னு என்கிட்ட கேட்குற மாதிரி உன் சுற்றி இருக்கக்கூடியவங்க கிட்டேயும் கேட்குறதுக்கு ஏன் தயங்குற? எனக்கு இந்த வேலை தெரியல, எனக்கு இதை சொல்லி கொடுங்க, இந்த வேலையில் நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லி வாயை திறந்து கேளு. வாயுள்ள புள்ள தான் பிழைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ அப்படி இல்லாமல் உன் திறமையை மற்றவங்களுக்கெல்லாம் தாரவாத்து கொடுத்துட்டு மற்றவங்களையெல்லாம் முன்னேற்றி விட்டுட்டு நீ மட்டும் இருந்த இடத்துலையே இருந்துக்கிட்டு, பாபா என்னால் முன்னேற முடியலையேன்னு சொல்லி புலம்பினா எப்படி? எல்லா விஷயத்துலையும் கேட்க பழகு. கேட்டு கேட்டு கற்றுக்கிறதுனால தான் நீ முன்னேற முடியுமே தவிர்த்து உன்கிட்ட இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு உன்னால் பெருசாக சாதிச்சிட முடியாது. அதனால் இன்னையில் இருந்து புதுசாக என்ன செய்யலான்னு யோசி. புதுசாக கற்றுக்கோ. என்ன உன்னுடைய துணையாக அழைச்சிக்கோ. எந்த விஷயத்துலையும் நான் உனக்கு என்னை கூப்பிட்டியானா என்னுடைய உதவியை செய்வதற்கு தயாராக இருக்கேன். என்னை கூப்பிடுறதுக்கு உனக்கு தான் நேரம் இல்லை, கடவுளை கும்பிடுறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. என்னுடைய இந்த செயலை வெற்றிகரமாக நடத்தித்தாங்க கடவுளேன்னு சொல்லி கடவுள்கிட்ட அதை சொல்லிட்டு செய். அதுக்கப்புறம் பாரு, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் நீ கடவுள் உனக்கு துணைக்கு வருவதை உணர்வாய். அதன் மூலமாக நீ என்னென்னலாம் சாதிக்கணும்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் நிச்சயமாக சாதிப்பேன் என் குழந்தையே. இந்த பதிவு உன்னுடைய மனசுக்கு கொஞ்சமாவது ஆறுதல் தந்திருக்குதா? தந்திருந்ததுன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லு. அதோட ஓம் சாய்ராம்னு கமெண்ட்ல பதிவிடு. இந்த பதிவு உனக்கு எந்த அளவுக்கு பயனாக இருந்ததோ அதுபோல் மற்றவர்களுக்கும் பயனாக இருப்பதற்கு இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணு. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா
நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி என்னுடைய இந்த அருள் வாக்கை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறவங்களும் இதன் மூலமாக பயனடையணும் இல்லையா? இந்த பதிவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ஓம் சாய்ராம்னு பதிவிட்டுட்டு உன்னுடைய வேலையை பாரு. மற்றபடி உன் வாழ்க்கை இனிமே வெற்றி பாதையை நோக்கி என் அருளோடு பயணப்படும். ஓம் சாய்ராம். இது போன்ற பாபாவினுடைய அருள் நிறைந்த அருள் வாக்குகளை கேட்பதற்கு இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒரே ஒரு லைக் எனக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கும். இத்தனை பேர் லைக் பண்ணுறாங்களே, இத்தனை பேர் நம்மளுடைய இந்த பதிவை கேட்குறாங்களேன்னு எனக்கு உற்சாகமாக நிறைய பதிவுகள் போடுறதுக்கும் எனக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.